மில்கி மிஸ்ட். மில்கி மிஸ்ட் அதான் பன்னீர்னா மில்கி மிஸ்ட். ஏங்க நான் உண்டா இருக்கேங்க. நம்ம குழந்தைய என் வயித்துல சுமக்கிறேன். அதை இந்த சூழ்நிலையில உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க. ஒருவேளை அதை உதாசீனப்படுத்திட்டீங்கன்னா நான் இன்னும் உடைஞ்சு போயிடுவேங்க. இது இப்படியே இருந்துட்டு போகட்டும். காலம் என்ன செய்யணும்னு ஆசைப்படுதோ அதை செஞ்சுட்டு போகட்டும்ங்க. மயிலு சுடு தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க அண்ணி. டேய், அவ கன்சீவா இருக்காளான்னு முதல்ல கேளுடா. எனக்கு என்னமோ அவ கன்சீவா இருக்கிறது உன்கிட்ட மறைக்கிறான்னு தோணுது. ஏ ராஜே, எந்த விஷயத்துல மல்லி என்ன மீறி போவா, எந்த விஷயத்துல என்ன கேட்காம எதுவும் பண்ண மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த கன்சீவ் மேட்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். அவ கன்சீவா இருக்க மாட்டான். அப்புறம் எப்படி நான் போய் கேட்பேன்? இப்பவும் சொல்றேன், அவ நிச்சயமா கன்சீவா இல்ல. டேய், அப்படி இருந்தா என்கிட்ட தான் முதல்ல சொல்லுவா. நீ போ, முதல்ல உன் வேலையை போய் பாரு. ஆமா சார், நான் தான் மேல் நர்ஸ் வேணும்னு கேட்டிருந்தேன். ஆனா யாரும் வரலையே. எப்போ வருவாங்க? இன்னைக்கு வந்துருவாங்களா? தயவு செஞ்சு சீக்கிரமா வர சொல்லுங்க. இந்த மல்லி ஜூஸ் குடி. இல்ல அண்ணி, வேண்டாம். மல்லி, வேகாத வெயில்ல போயிட்டு வந்திருக்கோம். ஜூஸ் வேண்டாங்கிற? ஜூஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடாது. இப்ப நீ ஒரு உயிர் இல்ல, 2 உயிர். வெண்பாவை தொலைச்சிட்டு நீ சாப்பிடாம இருக்கிற அதே நேரத்துல உன் வயித்துல இருக்கிற குழந்தைய நீ கொஞ்சமாச்சும் நினைச்சு பார்க்கணும். அதோட ஆரோக்கியத்துக்காகவாவது நீ இதெல்லாம் சாப்பிட்டுதான் ஆகணும். வரக்கூடாத நேரத்துல வந்த என் தாய்மையை நினைச்சு சந்தோஷப்படக்கூட முடியாம இருக்கேனே அண்ணி. வரமா சாபமானு தெரியலையே. என் தலையெழுத்துதான் என் குழந்தைக்கும் எழுதியிருக்கு போல அண்ணி. கருவில இருக்கும் போதே கஷ்டப்படுதே அண்ணி. என்ன மல்லி இப்படி பேசுற? உன் வயித்துல வளர்றது கண்டிப்பா வரந்தான். இப்ப இருக்கிற சூழ்நிலைய வச்சு நீ மனசை போட்டு குழப்பிக்காத. வெண்பா கிடைச்சதுக்கு அப்புறம் விஜய் தம்பி உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறாரு. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்காக மட்டும் இல்ல, வெண்பாக்காகவும் நீ இதை குடிச்சுதான் ஆகணும். குடிக்கலன்னு வை, உன் பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஓடுற பாரு, அதுக்கு உனக்கு தெம்பு இருக்காது. குடி, முதல்ல இத குடி. அப்பாடா, ஒரு ஜூஸ குடிக்க வைக்கிறதுக்கு உன்கிட்ட இவ்ளோ போராட வேண்டியிருக்கு. மல்லி, இன்னொரு விஷயம், நீ உண்டாயிருக்கிற விஷயம் ராஜி, கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நாம வெண்பாவை தேட போயிருந்தோம்ல, அப்பதான் எல்லாரும் சேர்ந்து விஜய் தம்பி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருக்காங்க. மயிலு என்கிட்ட போன் பண்ணி சொன்னா, நான் தான் அதை உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் யார்கிட்டயும் சொல்லலையா அண்ணி? எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு தெரியலையே. நாம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பேசிட்டு இருந்தோம்ல, அத அந்த ராஜி தான் ஒட்டு கேட்டிருக்கா. நீ விஜய் தம்பி கிட்ட எப்படி சொல்றதுன்னு பயந்துகிட்டு இருந்த, இப்ப அவங்களே சொல்லிட்டாங்க. சாக்லேட் கேக் டீல். இது என்ன? இதுதான் கேக்கோட சீக்ரெட். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ரெண்டு பேரும் கிச்சன்ல என்ன பண்றீங்க? அப்பா இஸ் மேக்கிங் a chocolate cake for me. சூப்பரா இருக்கு. அம்மா, எனக்கு இதோட சீக்ரெட் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.